முகிலன்கிற ஓவியர் ஒரு கருத்து சித்திரம் வரைஞ்சிட்டாரு, லயோலா கல்லூரியில் வச்சுட்டாரு. என்னடா நடக்காத வச்சுட்டான், அது என்னடா கற்பனையில தீட்டி வச்சுட்டாரு அந்த ஓவியத்தை. நாய்களை நீங்க பண்ண அநியாயம் தானடா எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஆசிவா கற்பழிப்ப வைக்கல, எல்லாத்தையும் தான் நீங்க பண்ண கொடுமையை தான் வச்சிருக்கிறாரு. 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற என் நாடு, சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கறி தின்னா கொன்றுவேங்குது. எவ்வளவு பெரிய தர்மம். ஊரானுக்கு ஊட்டி விடுகிற என் தேசம் உள்ளவன் சாப்பிட்டா கொன்னு போடும். அதை விட அதிகமா நான் பேசுறேன். நீ என்ன பண்ணிருவ? என்ன பண்ணிட்ட நீ? என்னைய எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது அது கூட தெரியாம புடுங்கிறதுக்கு ஆட்சியில் இருக்க. எதுக்கு இருக்க? ஆதார் வாங்கிக்கிற, அப்புறம் இதை கொடுன்ற, செல்போனை ஹேக் பண்ண எடுத்துக்கிறேன்ற, கம்ப்யூட்டர் நோண்டி பார்ப்பேங்கிற. அதுல பாரு பணம் எங்க இருந்து வருதுன்னு. உங்களுக்குலாம் எங்க இருந்துடா பணம் வருது? எங்கிருந்தோ வருது. அதையெல்லாம் பார்க்காம என்னங்க இவ்வளவு உளவுப்பட வச்சிருக்கா, வருமான வரித்துறை வச்சிருக்கா, ஹவாலா வருதா கண்டுபிடி, வங்கி மூலமா வருதா கண்டுபிடி. வேற எதுக்கு நீ ஆட்சியில் இருக்க? உனக்கு தெரியுது வரலைன்னு. ஆனா சும்மா எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது நாய. இதை யார் பேசுறது? எங்கிருந்தோ வந்த நாய்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது. ஏன் ஒருத்தர் இந்த லயோலா கல்லூரியை அரசு உடைமை ஆக்கிடணும். நாய்களா இருந்த அரசு சொத்து எல்லாம் தனியார் மயப்படுத்தி விட்டுவிட்டு, தனியார்கிட்ட கொடுத்து விட்டு, ஒரே ஒரு கல்லூரி தனியார் இருந்து ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு, அதை அரசு கிட்ட கொண்டு வரணும். கோயிலை எல்லாம் எங்க கிட்ட கொடுங்க. ஐயா எச் ராஜா அரசு கிட்ட இருக்கும்போது ஒரு சிலையும் உள்ள இல்ல, எல்லாம் கொண்டு போய் எங்க ஐயா வைகுந்தரு சிலையை கும்பிடப்படாது, சிலை கிடையாது, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீயே நில்லு, நீ தான் சாமி, உன்னையே நீ கும்பிட்டுக்க அப்படின்னு கோயில்ல ஒரு கண்ணாடி மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு. எவன் கும்பிடுறானோ அவனை பார்த்து அவனை கும்பிட்டு போண்டிதான். ஏன் சிலையை தூக்கிட்டாரு? கடத்திடுவான்னு தெரியும். வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் பாரதிய ஜனதா 2014 மோடி வென்று பிரதமர் ஆனார். இதுக்கு பதில் இருக்கா? மறுப்பு இருக்கா? மின்னணு வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிற நிறுவனத்தில் பணி செய்த ஒருவர் இந்த ஹேக் செய்யறதை நாங்க தடுத்து தான் 3 மாநிலங்களில் காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் வெல்ல வச்சோம்னு சொல்றாங்க. இந்த ஹேக் செய்யறது, அந்த வாக்கு எந்திரத்தில் விளையாண்டு வெல்வது தெரிந்த 15 பேரையும் கொலை செஞ்சுட்டாங்கிறாங்க. அதை தெரிந்ததுனாலேயே கௌரி லங்கேஷை கொன்றார்கள் என்று அவர் சொல்றார். எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்கல்ல, அவன் சொல்றான், இவர் சொல்லிதான் நாங்க கொலை பண்ணோம், எல்லாரையும் பண்ணோம், நாங்க ஆவணங்களை எடுத்துட்டு வந்தோம்னு. நான் சட்டத்திற்கு முன்னாடி நிரூபிப்பேன். முன்னாடிலாம் ஒரு தர்மம் இருந்துச்சு. தன் மீது ஒரு குற்றம் வரும்போது பதவியை விலகிட்டு குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு மறுபடி பொறுப்பே இருக்கிற ஒரு தார்மீகம் இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது. அவன் தலைவர்கள் நாடாளும் போது அது இருந்தது. தருதலைகளும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் நாட்டாளும் போது அதெல்லாம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. அவன் என் நிலத்தில் என் வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போவதற்காக போடப்படுகிற சாலைகள் தான் 10 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 9 வழிச்சாலை. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு 10 வழிச்சாலை. உங்களை பாடையில கட்டி சுமந்து போறதுக்கு ஒத்தடி பாதை போகாதடா. எதுக்குடா 10 வழியில சாலை போடுறீங்க? எதுக்கு? கார்ல போறவனை பற்றி கவலைப்படுகிற என் தேசம், காருக்குள்ள இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற உழவனை பற்றி, வேளாண் குடிமகனை பற்றி ஏன் கவலைப்படல? வேகமா போயிடணும். போய் என்னடா புடுங்க போறீங்க? சீரியல் தான்டா பார்க்க போறீங்க? என்னடா வேகமா 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 போய் என்ன பண்ண சொல்றீங்க? வா வாங்க வா. என்ன வேகமா போய்? இது ஒரு தேசம். 1 மணிக்கு நள்ளிரவு 1 மணிக்கு ரஜினிகாந்த் படம் பார்க்க போய் நிக்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞன். 1 மணிக்கு விடிய காலம். 4 மணிக்கு சகோதரர் அஜித்தோட படம் பார்க்க போய் நிக்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள். உன் இனத்தின் பிரச்சனை, ஒரு மண்ணின் பிரச்சனை, உன் உரிமை பிரச்சனைக்கு ஒரு நாள் நீ இப்படி திரண்டு வந்திருப்பிய? உனக்கும் சேர்த்து தாண்டா நாங்க நெஞ்சு வெடிக்க போராடிட்டோம். நெஞ்சு நின்று ஒரு புரதச்சத்துள்ள உணவு, முழுமையான உணவு, எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காத ஒரு உணவு, ஏழை எளிய மக்கள் பசியில் வாடுகிற பஞ்ச பராரி குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு உணவு, குடங்குடமா கொண்டு போய் ஒரு உருவம் படம் பொறித்த ஒரு பதாகைக்கு ஊத்துகிற ஒரு பைத்தியக்கார செயலை எப்படி அங்கீகரிக்கிறது? ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் செய்வதா?
இதை தூரதேசத்தில் தொலைதூர மாநிலங்களில் இருக்கிற மக்கள் பார்க்கும்போது எப்படி நினைப்பா இந்த இனக்கூட்டத்தை? என்னைக்கு இந்த இனம் நாகரிகம் அடையும் என்று நினைக்க மாட்டானா? எத்தனையோ முறையை நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோரிக்கை வச்சு பேசிட்டேன். ஒரு தடவையாவது நீங்க சொல்லுங்க, அதை மறுத்து சொல்லுங்க, பால் ஊத்தாதீங்க என்று. அதை ரசிக்கிறாங்க. ஏன்? ஊத்துறவன் என் உடன் பிறந்தவன், என் அண்ணன் தம்பி, என் இனம் சார்ந்த பிள்ளை. அவருடைய அக்கா மகனோ, அவருடைய தங்கச்சி மகனோ, அவர் ரத்த உறவோ, அவர் இனம் சார்ந்த ஒருவனோ இப்படி பால் ஊத்திட்டு இருந்தா பார்த்து ரசிப்பாரா? நான் சொன்ன அறிக்கைக்காக என்னுடைய தம்பி சூர்யாவும் என்னுடைய தம்பி விஜயும் அது ஊத்தாதீர்கள் என்று அறிக்கை விடுத்து ஒரு தடவை ஊத்துறது இல்லை. நாக்கில் சூடம் காட்டுவது இது என்னது? சகோதரர் அஜித் அவர்கள் அந்த விசுவாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு உந்தூர்லேயே ஓட்டுறார். அதை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். ஒரு புகழ்பெற்ற நடிகர் அந்த தலைக்கவசம் போட்டே அணிந்து ஓட்டுவது என்பது அது பாராட்டத்தக்கது. அவரை பின்பற்றுகிறவரெல்லாம் நீ தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவார்கள் என்பது. அதை போலதான் அன்பு சகோதரர் அஜித் அவர்கள்ட்ட சொல்றேன். உங்களை பின்பற்றுகிற நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், உங்களை நேசித்து நிற்கிற ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட நீங்க சொல்லணும். அம்மா தமிழிசை அவர்கள் உங்களை பற்றி சொன்னவுடன் உடனடியாக மறுத்து நீங்க அறிக்கை விட்டீர்கள், பாராட்டு. அதை போலவே உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றி அந்த சாரம் சரிந்து விழுந்து ஒருவன் இறந்து போனான். விழுந்த பிள்ளைகள் காயம்பட்டு போனார்கள். பார்த்த எல்லோரும் 16. நீங்கள் வலையொலியில் பார்த்திருப்பீர்கள், பார்த்திருக்க முடியாது. நான் பார்த்தேன். ஆடை அறுத்து தலையை துண்டாக விட்டு ரத்தத்தை உங்கள் படத்தை பீச்சி அடித்த பதாகையில பீச்சி அடித்த காட்சி உலகம் போல வலையொலியில் வந்துச்சு. எல்லோருமே அதை அருவருத்தோம், அந்த செயலை வெறுத்தோம். நீங்களும் வெறுத்திருப்பீர்கள். நீங்கள் சொல்லணும், உங்களை நேசித்து நிற்கிற பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய, நல்ல வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. ஒரு தடவை சொல்லுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. படம் பார்க்கட்டும், கைதட்டட்டும், ரசிக்கட்டும். அதுக்காக இப்படியா? இது நாகரிகமான ஒரு சமூகத்தின் பிள்ளைகளினுடைய செயல் அல்ல. கேரளாவில் மம்முட்டி, மோகன்லால் படங்களை, மற்ற நடிகர்கள் படங்களை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் பதாகைக்கு பால் ஊற்றி கொண்டும், சூடங்காட்டி நாக்கில் சூடத்தை வைத்து சுத்தி கொண்டும், ஆடை அறுத்த ரத்தத்தை பீச்சி கொண்டும் இருக்கிறார்களா? இதான் உலகத்துக்கு அறத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கத்துக் கொடுத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் செய்கிறதா? 1 கோடி ரூபாய் கார்ல வந்து இறங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிக்கிறாயா? என்னையா கொடுமை? அவனுக்கு தான் பொருளாதார இடஒதுக்கீடியா? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. 1000 ரூபாய். இந்த இனம் எவ்வளவு பெரிய பிச்சைக்கார கூட்டமா மாறிடுச்சு பத்தியில.